Kids Ministry. புது புது பாட்டு பாட போறோம், சின்ன சின்ன கதைகள் கேட்க போறோம். ஜாக் ஸ்ட்ரேஞ்ச் வர போறாங்க, ராபின் அண்ணா நல்லது சொல்ல போறாங்க. ஆ ஆ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ ஆ ஆ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ. வாங்க வாங்க எல்லாம் ஓடி வாங்க, ஹை கிட்ஸ் VBS பார்க்க வாங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் ஃபன் ஃபில் கிட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஏசப்பா வல்லமைய தெரிஞ்சுப்பீங்க, உங்க கவலை எல்லாம் மறப்பீங்க. நீங்க ஏசப்பா பிள்ளையா மாற போறீங்க. இந்த VBSல வாழ்க்கையே மாற போதுங்க. VBS ஆ ஆ VBS இது நமக்கு தாங்க. VBS ஆ ஆ VBS இது எல்லாருக்கும் தாங்க. ஆ ஆ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ ஆ ஆ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ ஆ ஆ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ VBS Kids Ministry. இந்த VBSல உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் டீம் மெம்பர்ஸ்க்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி. இந்த வருஷம் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீம் இருக்கு, அதை கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்ணை போடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் 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 நம்ம எல்லாம் ஒரு ப்ரேயர் பண்ண போறோம். ஐயோ அக்கா நீங்களும் கண்ணை போடுங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்களை? அப்புறமா வீட்டு வேலையை பார்ப்போம். கண்ணை மூடி முதல்ல ப்ரேயர் பண்ண பார்ப்போம். எல்லாம் கண்ணை போடுங்க. அன்புலே இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேளையில இந்த VBSக்காக நன்றி. இந்த VBSக்கு எங்களை பார்க்க வச்சிங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. நான் இந்த வேளையில நீங்க எல்லாருக்கூடையும் பேச போறதுக்காக நன்றி. எந்த தடங்களும் இல்லாம நாங்க கவனிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ராம்னா டீமுக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பாத்தீங்களா, போன வருஷம் VBS டீம் ஞாபகம் இருக்கா? அத பார்த்தா அங்க வந்து சூப்பரா சொல்றேன், அட்வென்ச்சரஸ் ஜர்னி. சூப்பர். இந்த வருஷம் நம்ம VBS ஓட தீம் என்ன அப்படின்னு சொன்னா காட்ஸ் பவர். காட்ஸ் பவருக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுமே. என்ன ஆக்ஷன் அது? அண்ணா நீங்க என்ன நான் பவர் அண்ணா காட்ஸ் பவருக்கு ஒரு ஆக்ஷன் சொன்னேன். இப்படி இப்படி காட்ஸ் பவர் இப்படி மூஞ்ச வரப்பா வச்சு ஆமாண்ணே பவர் இப்படி எல்லாம் பண்ணுங்க பார்க்கலாம். காட்ஸ் பவர் உரித்தனமா என்னக்கா பண்றீங்க நீங்க? நல்லா பண்ணுங்க அண்ணா. கீபோர்ட் அண்ணா. அண்ணா இந்த அண்ணன் தான் இந்த ப்ரோமோ பாட்டுல பாத்தீங்களா, இந்த அண்ணன் அப்படியே முறைச்சிட்டே இருப்பாரு. ஆமா, அதை பார்த்து பசங்களும் மறைக்கிறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன் தான் அந்த அண்ணன் எப்பயும் முறைச்சிக்கிட்டே இருக்காது. இப்ப கூட பாரு முறைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. காட்ஸ் பவர். இதான் நம்ம VBS டீம். ஓகே, போன வருஷம் நம்ம பாடின ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன பாட்டு தெரியுமா? உங்களுக்கே மறந்துச்சா? எப்படி நான் பாடி? ஐயோ இருங்க, ஞாபகம் வரணும் இருங்க. அதே பாட்டு, அந்த பாட்டை பாடிட்டு இந்த வருஷம் VBS டீம் சாங் நம்ம முதல்ல பாட போறோம். ஓகே. The joy of the Lord is my strength. 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 Hey! Hello! The joy of the Lord is my strength. Hello! Bye, Thursday. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. அப்பாடி சூப்பரா பாடுனீங்க.
ஆனா இந்த வருஷம் தீம் காட்ஸ் பவர். அந்த தீமை வச்சு ஒரு சூப்பரான பாட்டு நீங்க கத்துக்க போறீங்க. ஆனா ரெடியான பசங்க சொல்லி கொடுத்தலாமா? அங்க ஒருத்தர் ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏய் இப்ப எல்லாம் உட்காருங்க. இந்த பாட்டு முடிஞ்சிச்சுல, நம்ம புது பாட்டு கத்துக்க போறோம். அதனால எல்லாம் உட்காருங்க. நம்ம ஆக்ஷன்லாம் கத்துக்கும் போது நீங்க எந்திரிச்சுனா போதும். ஐயோ சொல்ல சூப்பரா அடிக்கலாம். ஓகே அண்ணா ரெடியாடா? அண்ணே நம்ம பாடும் போது இவங்க ஆக்ஷன் பண்ணிட்டோன்னே பரவாயில்ல. ரெடி அண்ணா சிரிங்களே. இந்த அண்ணன் சிரிச்சா எனக்கு வைக்க வருது. என்ன பார்த்துருக்காங்களா? ஓகே இந்த பாட்டு எப்படி பாடுறதுன்னு மறந்துட்டேன். பாட்டு வாயால பாடணும். வாயால தான் எல்லாரும் பாடுவாங்க, பின்ன கை காலால பாடுவாங்க. இருங்க ஞாபகம் வந்துருச்சு. இருங்க கிட்டார் வாசித்து தான் பாடுவாங்க. சும்மா கிட்டார் வச்சுட்டு பாடுவாங்க. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Hey, super power. Hey, super. நல்லா இருக்கா? கேளு. Super power. Hey, super power. Satan power, powerless power. Satan power, powerless. ஆமா அவன் பவரே கிடையாது. Satan power, powerless power. Satan power, powerless power. Body power, powerless power. அவ்வளவுதான் powerless power. ஏய் power, powerless power. என்ன பண்றீங்க? அண்ணா இந்த அண்ணா ஆக்டர் பண்ணும்போது பாத்தீங்களா? சூப்பர் பசங்களா. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ் பவர் பயங்கரமான பவர். இட்ஸ் சோ பவர்ஃபுல். ஜீசஸ் ரொம்ப பவர்ஃபுல். நான் வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசித்தேன். பேதுருவும் யோவானும் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ மோர் தென் 40 years ஒருத்தர் வந்து கை கால் சரியில்லாம உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அவர் கேட்டாரு, அவா தாயா எல்லாரும் பிச்சை மாடுங்கம்மா. அப்போ இந்த பீட்டரும் ஜானும் போயிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் பார்த்தாங்க. ஏய் பீட்டர், என்ன இவர் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு? அப்போ அந்த பிச்சைக்காரர் கேட்டாரு பேதுருவையும் யோவானையும் பார்த்து, சார் யாராவது என்ன போடுங்க சார், கொஞ்சம் வாசிக்கிட்ட பிச்சை தான் போடுங்க சார், காசு தான் போடுங்க சார். ஓட்டியா இருக்குமா? அப்படித்தான் பீட்டரும் ஜானும் சொன்னாங்க. எங்க கிட்டயா காசு இல்ல, நாங்க என்ன பண்றது, உங்ககிட்ட காசுலாம் கொடுக்க முடியாது. ஆனா சட்ட நேரமா பண்ணாங்க. அவரை பார்த்து இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு அந்த மனுஷன் டபால் எகிரி குதிச்சு அப்படியே குதிக்க ஆரம்பிச்சாரு, ஓட ஆரம்பிச்சாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. யோசித்து பாக்குறேன், ஏசப்பாக்கு எவ்வளவு பவர்ல, அவர் பேரை சொன்னா எவ்வளவு பவர்ல. யோசித்து பாருங்களேன், பைபிள் இன்னும் கூட சொல்லுது, ஏசப்பா வந்து நிக்கும் போது கிட்டத்தட்ட 7000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஓடி வந்து அவர் காலில் ஊந்தானா. அப்போ சாத்தானே ஏசப்பா காலில் விழுறான் அப்படின்னு சொன்னா ஏசப்பா எவ்வளவு பவர்ல, ஏசப்பாக்கு எவ்வளவு பவர்ஃபுல்ல. நம்ம அவர் பிள்ளையா வாழ்ந்தா அப்ப நம்மளும் அவர் மாதிரி பவர்ஃபுல்லா இருப்போம்ல. ஆமா தானே? யோசித்து பாரு, ஏசப்பாக்கு வல்லமை ஜாஸ்தி, ஏசப்பா நாமத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த VBS மூலமா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீ அதான் தெரிஞ்சுக்க போற. God so powerful. இதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே பசங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அழகா ஆக்ஷன் கத்துக்க போறோம். எல்லாம் எந்திரிச்சு இல்லைங்க பார்க்கலாம். தம்பி எந்திரிச்சு இல்லப்பா. Good boy, good girl. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. அட்டென்ஷன் பொசிஷன் நில்லுங்க. அண்ணா இந்த அண்ணா மாதிரி எனக்கு இந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இந்த அண்ணா சூப்பரா ஆக்ஷன் பண்ணுவார். இவங்க பேர்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகே அண்ணா, நீங்க சிரிங்க பாப்போம். சூப்பரா இருக்குது. ஓகே ஓகே பசங்களா, நீங்க சிரிச்ச ரொம்ப அழகா இருக்குது. ஓகே here we go. எல்லாம் அப்படி நின்னுங்க பார்க்கலாம். ஜீசஸ் பவர். அச்சோ இப்படியா அண்ணா, எனக்கு ஆச்சுன்னே தெரியாதுண்ணா. நீங்க இவங்க பண்றது கரெக்டா இருக்கும் பாருங்க. ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். இன்னொரு வாட்டி. ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். ஹே ஜீசஸ் பவர், சூப்பர். ஐயா ஒரு சிலர் 2 திரும்ப பண்றாங்க. அப்படி இல்லடா. ஜீசஸ் பவர்,
சூப்பர் பவர். புரிஞ்சுதா? ஓகே அண்ணா சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் சூப்பர் 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 சூப்பர். இந்த ஆக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும் உனக்கு. எப்படின்னா சூப்பர் 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 பவர். புரிஞ்சுதா? நான் மெதுவா பண்றேன் பாரு. ஒன்னு, டூ, த்ரீ, ஃபோர். ஒன்னு, டூ, த்ரீ, ஃபோர். ஒன்னு, டூ, த்ரீ, ஃபோர். ஒன்னு, டூ, த்ரீ, ஃபோர். அதுதான். ஓகே ட்ரை பண்ணலாமா? இப்போ ரெடி 1 2 3. என்ன பண்ணீங்க? ஓ உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்களா? சரி ஓகே ரெடி 1 2 3 கோ. சூப்பர் 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 பவர். ஏய் சூப்பர் 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 சூப்பர். கம் ஆன் சில்ட்ரன். சூப்பர் சூப்பர் ஏசப்பா பவர் ரொம்ப சூப்பர்மா. நீ அவர் பிள்ளையாடா. நீ சூப்பரா பவர்ஃபுல்லா இருப்ப. Here we go, come on. சூப்பர் 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 சூப்பர். Come on. Don't break the chain. Come on, do it. Wow, சூப்பர். இப்போ அடுத்ததுனா Satan power. Powerless power. எங்க பண்ணு பாப்பா. அப்படிதான். Satan power. Powerless power. Satan power. Powerless power. சூப்பர். இப்போ பவர் powerless power எடுத்து பண்ண போறீங்க. இப்படி நில்லுங்க பார்க்கலாம். இப்படி சோகமா. இவர் powerless power. பவரே கிடையாது. யோசிச்சு பாரு. நீ டேடாந்து எப்படி இருப்ப? ஆமா கால் வலிக்குது. ஐயோ ஆமா. ஒருவேளை வயசானவங்களாம் பாரு, தாத்தா பாட்டிலாம் கால் வச்சு அப்படி இருப்பாங்க. ஏம்மா எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஐயோ இப்படிதான் இருப்பாங்க. பார்த்திருக்கியா? அதே மாதிரிதான் அவனுக்கு பவரே கிடையாது. ஜீசஸ் தான் பவர் ஜாஸ்தி. அவர் கூட நீ நிக்கிற பத்தியா? அதனால உனக்கு பவர் ஜாஸ்தி, அவனுக்கு பவரே இல்லை. பண்ணலாம் powerless power. எல்லாரும் powerless power. ஓகே கூல். இப்போ முதல்ல இருந்து பாட்டு ஃபுல்லா பாடலாமா? இன்னும் வாடி ரொட்டேட் பண்ணணுமா? ஓ ஐயோ இந்த அக்கா சொன்னாங்க இப்பதான். என்னண்ணே நான் கிட்டார் வச்சிருக்கேன், நான் ரொட்டேட் பண்ண முடியாது. நீங்க ரொட்டேட் பண்ணலாம். இங்க பாரு பவர் அப்படியே சுத்தணும். நீங்க அது மாதிரி இது பாரு தன்னாக்கெல்லாம் சுத்துறாங்க பாரு. அண்ணா சுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நின்னுக்கிட்டு? என்னையே பாத்துட்டு இருக்காங்க. சுத்துங்க இப்படி சுத்துங்க. என்னடா சுத்துங்க? நீங்க சுத்தி காமிக்கிறா பாப். இந்த அண்ணன் எவ்வளவு அழகா சுத்தா இருப்பார். அப்படிதான் அங்க பாரு. என்னண்ணா ஒரு மாதிரி குஞ்சி பாருங்க. இப்படிண்ணே சூப்பர் 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 சூப்பர். ஐயோ சூப்பர். என்னடா நீங்க வேற தப்பா என் கூட சேர்த்து பாருங்க. பசங்களே கரெக்டா சொல்றாங்க. சாரி பசங்களா தப்பா சொல்லிட்டேன். போதும் அதுக்காக கோச்சிக்கிறேன். இருடா ஒரு நிமிஷம் இருடா. ஓகே இல்ல பாருங்க பாரு powerless power. அப்படி சுத்தணும். அவ்வளவுதான். இது கூட என்ன நீங்க அழகா சிரிக்கிறீங்க, இப்படி பண்றீங்க. ஓகே பசங்களா நம்ம எல்லாரும் ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? ஓகே here we go. பசங்க ஆல்ரெடி எதிர்த்து நிக்கிறாங்க. சாரி பசங்களா. ஓகே here we go 1 2 3. Jesus power super power. Jesus power super power. Hey Jesus power super power. Jesus power super power. Body super power. Hey super அப்படிதான் பசங்க. come on everyone. super power. yaka super power. Satan power powerless power. Woo! Satan power powerless power. Satan power powerless power. Satan power powerless power. Powerless power. Powerless power. Powerless power. Wow! சூப்பரா பண்ணீங்க. வெரி குட் சில்ட்ரன். வெரி குட் எவ்ரிவன். இப்போ ஒரு புது பாட்டு நம்ம கத்துக்க போறோம். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு தீம் நம்ம பார்க்க போறத சொல்லுது. ஆமா காட்ஸ் பவர் நம்ம விபிஸோட ஜெனரல் தீம். ஆனா இன்னைக்கு என்ன தீம் தெரியுமா? காட்ஸ் பவர் இன் கிரியேஷன். திரும்ப சொல்லலாமா? God's power in creation.
திரும்ப சொல்லாமா? God's power in creation. இன்னைக்கு ஏசப்பா அவர் கிரியேஷன், அதாவது எப்படி சொல்றது, தமிழ்ல எப்படி சொல்லணும்னா என்னன்னா படைப்பின் வல்லமை. இல்ல இல்ல படைப்பில் வல்லமை. என்னன்னா நீங்க ஆமா நான் தப்பா சொல்லிட்டீங்க. ஓகே, காட்ஸ் பவர் இன் கிரியேஷன். அது குறித்து ஒரு பாட்டு கத்துக்க போறோம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு என்ன தெரியுமா சொல்லுது? மானுக்குட்டி கிட்ட போய் கேள்வி கேட்கிறோம். ஏய் மானுக்குட்டி, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க? ஆமா. ஏய் தம்பி தங்க, நீ எப்படி அழகா இருக்க? அதுதான் இன்னைக்கு பாட்டு. நீ கேட்க போற, அதை நீ தெரிஞ்சுக்கவும் போற. ஏவிகா மானுக்குட்டி, மானுக்குட்டி அழகாயிருக்கிறாய் எப்படி? மானுக்குட்டி, மானுக்குட்டி அழகாயிருக்கிறாய் எப்படி? ஆண்டவர் படைத்திட்டார், வார்த்தையினால் படைத்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. எப்படி? யார் படைச்சா? ஆண்டவர் படைத்திட்டார். எப்படி படைச்ச? வார்த்தையினால. அழகாயிருக்கிறேன் இப்படி. அக்கா தம்பி தங்க, தம்பி தங்க அழகாயிருக்கிறாய் எப்படி? தம்பி தங்க, தம்பி தங்க அழகாயிருக்கிறாய் எப்படி? யார் படைச்சா? ஆண்டவர் படைத்திட்டார், அவர் கரத்தினால் படைத்திட்டார், அழகாயிருக்கிறேன் எப்படி? யார் கரத்தினால? ஆண்டவர் படைத்திட்டார், அவர் கரத்தினால் படைத்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. எப்படி? அழகாயிருக்கிறேன் இப்படி. ஓகே பசங்களா, இந்த பாட்டுல என்ன சொல்லுதுன்னு சொல்லி விட்டா நான் இப்ப சொல்லுவார் உங்களுக்கு. இந்த பாட்டுல அழகா அந்த பசங்களுக்கே தெரியும்ண்ணா. என்னப்பா மானுக்குட்டி பார்த்து வந்து கேள்வி கேக்குறோம். அந்த கதையெல்லாம் வேணாண்ணே. இந்த பாட்டு என்ன சொல்லுது மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பாட்டு என்ன தெரியுமா நான் சொல்லுது? என்ன சொல்லுது? கடவுள் வந்து அழகா படைச்சிருக்காருண்ணா. அதை உடுங்கிற வார்த்தையினால் படைச்சிருக்காருன்னா அப்ப அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? இருங்க, இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் போது வார்த்தையினால் தான் படைச்சாரு. ஆனா உங்களையும் என்னையும் படைக்கும் போது அவரோட சாயலாகவே அழகா பியூட்டிஃபுல்லா படைச்சிருக்காங்க. கையில மத்ததெல்லாம் வார்த்தையில படைச்சிருக்காரு. வார்த்தை மேல வார்த்தையில வல்லமை இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அவர் கரத்தினால அவர் மாதிரி நம்மளை படைச்சிருக்காரு. அப்ப கரத்திலே வல்லமை இருக்குதுல்ல, நம்மளை படைச்சதுல. அப்ப பார்க்கும் போது ஏசப்பா எவ்வளவு வல்லமையானவர்ல. எல்லாம் யோசித்து பாருங்க. அவர் வல்லமை நிமித்தமா நம்மளை அழகா படைச்சிருக்கிறாரு. அவர் வல்லமை நிமித்தமா நம்ம எல்லாரையும் உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாம் ஏசப்பா மாதிரி வல்லமை மிகுந்தவங்க தான வாழ்க்கையில. நம்ம ஏன் வல்லமை இழந்து போனோம் தெரியுமா? நம்ம பாவத்தினாலதான். யோசித்து பார்க்கலாம். இது குறித்து நம்ம நிறைய பார்க்க போறோம். திரும்ப இந்த பாட்டை நம்ம பாட போறோம். ஆனா ஆக்ஷன் ஒரு வாட்டி சொல்லி கொடுக்கலாமா? சீக்கிரமா சொல்லி கொடுக்கலாமா? இல்லன்னா நம்ம அப்புறமா சொல்லி கொடுக்கலாமா? ஆனா இவங்கண்ணா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே. பாப்பாண்ணே ஒண்ணு பண்ணுவோம். ஆமா திரும்பவும் நம்ம மறுபடியும் பாட்டு பாடுவோம். அப்ப ஃபுல்லா மறுபடியும் பார்க்க போறோம். ஆனா இந்த வாட்டி எங்க கூட சேர்ந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. பாத்தீங்கல்ல இந்த ஸ்கிரீன்ல வேர்ட்ஸ் உங்களுக்கு வருது இல்ல, நீங்க தாராளமா அதை பார்த்து கூட பாடலாம். ஓகே, ஆக்ஷன்ல நல்லா பார்த்து பாடுங்க. ஓகே, அப்படியாண்ணே மானுக்குட்டி பாடலாமா? அக்கா அந்த அவ்வளோக்கா ஆக்ஷன் பண்ணும். ஆனா சிரிங்க. ஐயோ சூப்பரா சிரிக்கிறேன். போகல. ஓகே, here we go. மானுக்குட்டி, மானுக்குட்டி அழகாயிருக்கிறாய் அப்படி எப்படி? மானுக்குட்டி, மானுக்குட்டி அழகாயிருக்கிறாய் எப்படி? எப்படி? ஆண்டவர் படைத்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. எப்படி? யார் படைச்சா? எப்படி படைச்சாரா? அழகாய். சூப்பர்ல. ஓ சாரி, தம்பி தங்கை, தம்பி தங்கை அழகாயிருக்கிறாய் எப்படி? எல்லாரும் தம்பி தங்கை, தம்பி தங்கை அழகாயிருக்கிறாய் எப்படி? ஆண்டவர் படைத்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. எப்படி? எப்படி? யார் படைச்சா நம்மள? ஏசப்பா கரத்தால நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஓ இப்படி அழகாயிருக்கிறேன் இப்படி. எப்படி? அழகாயிருக்கிறேன் இப்படி. சூப்பர் பசங்களா, நீங்களா சூப்பரா பாட்டு பாடுனீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். எல்லாரும் ஓட்டாங்க, நீ ஓட்டு. ஐயோ நானும் ஓடி போட ஸ்கிட்டுக்கு ரெடியான. பாய் பாய் பசங்களா. பசங்களா, நம்ம ஸ்கிட் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருக்கும் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த ஸ்கிட்
நாங்க உங்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு கத்துக் கொடுக்க போறது இல்ல, இது மாதிரி நடக்கிறத மாத்திக்கோங்கன்னு சொல்ல போறோம். ஏன்னா கடவுளோட படைப்பை நிறைய பேர் ரொம்ப வேதனையா கிண்டல் பண்றாங்க, தவறா பேசுறாங்க. இந்த ஸ்கிட்ல நீங்க அதை பார்க்க போறீங்க, இதோட கன்க்ளூஷனையும் பாருங்க, ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, here we go. இந்த ஸ்கிட்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சும்மா தான் உட்கார போறேன். நேத்து கிண்டல் பண்ணது செம்ம ஜாலியா இருந்துச்சுடா. அதே மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் கிண்டல் பண்ணலாம்டா. செய்யறோம். அவர் கிடக்குறாரு, அவர் வேற வேலை கிடையாது. யாருடா இது? தம்பி, சொல்லு சொல்லு. இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும்னு தெரியல. இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க எப்படின்னு போகணும்னு சொல்லி தெரியாம கண்ணே தெரியலையா? எப்படி உங்களுக்கு அட்ரஸ் தெரிய போகுது? தம்பி, எனக்கு கண்ணு மட்டும் தான் தம்பி தெரியாது, காதெல்லாம் நல்லா கேட்கும். பின்னாடி தானே இருக்கு நீ. அத்த தடவை தம்பின்னா உன்னை எம்பி எம்பி அடிப்பேன். கிளம்பி கிளம்பி கிளம்பி. அட்ரஸ் தானப்பா கேட்டேன். நான் சொல்லி தரேன் சார், நான் சொல்லி வாங்க சார். அவனுக்கு என்ன தம்பி கிண்டல் பண்றாங்க? என்ன கிண்டல் பண்றாங்க தம்பி? ஐயோ சாரி சாரி தம்பி, நேரா போயிட்டு லெஃப்ட்ல கூட்டு போறேன் சார். வாங்க சார். சரி தம்பி. வாடா வாடா, அத்து யார் வரான்னு பாக்கலாம். யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு. அத்தது யாரு வரா தெரியல. அங்க போறோம். வயசானவங்க பாரு, கிண்டல் பண்றதா அப்பதான் எனக்கு தூக்கமே வரும். இந்த பைத்தியம் வந்து ஒரு மாதிரி பண்ணிச்சுடா. பா முதுவெல்லாம் பொளந்துச்சுடா. அது கிண்டல் பண்ண நம்ம மென்டலி மென்டலி. அங்க வர ஒருத்தர் bowling போட்டே வராரு. ஆமாண்டா ஆமாண்டா, நீ பேட்டிங் பண்ணி நான் ஃபீல்டிங் பண்றேன். சாப்பிடும் போது கூட bowling போட்டா சாப்பிடியா? கிண்டல் பண்றீங்கப்பா, எல்லாம் தப்பு தம்பி. தம்பி சும்மா தம்பி. சரி வர தம்பி. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா நல்லா. நேத்து கூடும் கூடும், நீங்க வா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஓவரா கிண்டல் பண்றீங்க. கடவுள் படைப்பு அப்படி கிண்டல் பண்ணலாமா? ஏசப்பாவே சொல்லிடுற ஒரு இடத்துல, பிறவியிலே ஒரு சிலர் அன்னகரா பிறந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் அன்னகரா ஆக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்படிலாம் கிண்டல் பண்ணலாமா? எத்தனை பேரை கிண்டல் பண்ணீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன்பா தம்பி, உனக்கு கூட முடி கம்மியாகுது, நான் சொட்டதல அப்படி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நம்மள கேட்கல. கோவம் வருது இல்ல? கோவம் வருது இல்ல? உனக்கு உன்னை சொட்டதெல்லாம் சொன்னா கோவம் வருது. அப்ப ஏசப்பா படைப்பு, இவங்க எல்லாம் ஏசப்பா படைப்பு, நம்மளாம் ஏசப்பா படைப்பு. அப்ப இப்படி கிண்டல் பண்ணா அவர் கோவம் வருமா வராதா? அவரை மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பைபிள் வேற சொல்லுது. ஏன்பா தம்பி, நான் உன்னை கேட்கிறேன் சொல்லி கிண்டல் பண்ணிய, உன்னை கேட்கிறேன், உன்னை பார்த்தா புலி முட்டைன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? பஜ்ஜி மாதிரி பிச்சிருவேன். வருதுல்ல கோவம்? அப்ப மத்தவங்களை கிண்டல் பண்ண அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுமா படாதா? கடவுள் சும்மா விடுவாரா? கடவுள் படைப்பை கிண்டல் பண்ணாதீங்க. நீ நிறைய பேர் இப்படிதான் கிண்டல் பண்றாங்க. ஏசப்பா வேதனை பண்றாரு உங்களை பார்த்து. தயவு செய்து இந்த மாதிரி தவற செய்யாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மலாம் ஏசப்பா படைப்பு. நம்ம பாட்டுல பார்த்தோம்ல, நம்ம எவ்வளவு அழகா அவரு வார்த்தையினால படைச்சிருக்கிறாரு, எவ்வளவு அழகா கைகள்னால மனுஷனை படைச்சிருக்கிறாரு. யோசித்து பாரு, அவர் வல்லமையை தயவு செய்து குறைவா இட போடாதீங்க. கடவுள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னில இருந்து நீங்க யாரையும் கிண்டல் பண்ண போறது இல்ல. திருந்திட்டீங்களா? இல்ல அதே மாதிரி செய்ய போறீங்களா? கிளம்பி போங்க வீட்டுக்கு. மன்னிச்சிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க. நீங்க போங்க வீட்டுக்கு. பண்ண கூடாதுடா. தம்பி ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பார்த்து போங்க.
ஓகே பசங்களா, அழகா நீங்க இந்த ஸ்கிட்ட கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நீங்க செய்றீங்களா? தயவு செய்து தப்பை செய்யாதீங்க. ஏசப்பா அது விருப்பப்படல. ஓகே, நம்ம இப்ப என்ன தெரியுமா பண்ண போறோம்? இன்னைக்கு ஸ்பெஷல் டே பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, இப்போ நம்ம ஜாக் டக்வால் பார்க்க போறோம். ஓகே, ரெடி? நானும் போறேன் ஜாக் டக்வால் பார்க்க. பை பை. போஸ் பத்தியா போஸ் நம்ம ஜாக்குக்கு பண்ணதெல்லாம் என்ன வேலை ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சார் திரும்புங்க திரும்புங்க இந்த பக்கம் திரும்புங்க, பசங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜாக் நேரா பாரு ஜாக், அடி வாங்காத என்கிட்ட. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் இருக்க நீ. ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கேம்ஸ் விளையாடுறது, அதுவும் படிக்கட்டுல ஏதோ ஒரு ரோட்ல ஏதோ ஒரு வீட்டு வாசல்ல படிக்கட்டுல கும்பலா விளையாடுறது. அந்த கேம்ஸ் விளையாடுறதுனால உனக்கு என்ன கிடைச்சது? சரி நீயாவது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், நீ வேணாண்டா கேம்ஸ் விளையாட வேண்டாம், படிக்க போகலாம், அம்மா அப்பா சொல்றத வேலைகளை செய்யலாம். ஏதாவது சொன்னியா அவங்க கூட சேர்ந்து நீங்க அதே விளையாட்டு. அது மாத்திரம் இல்ல, என்ன பண்ண பாத்தீங்கல்ல, அடித்தடி சண்டை. பாவம் அவன் பாக்குறதுக்கு அந்த பையன் அப்புறம் மாதிரி இருக்கான். 3 பேரை சேர்த்து வச்சு அடிக்கிறது. நீ சொல்லிருக்கலாம், எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணன்ட்டு. அவன் மண்டையை கிண்டல் பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும். சொல்றது கேளு. குட்டி பசங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாக் மாதிரி ஒரு தப்பான ஃப்ரெண்டா இருக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம VBSல. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்.
உன் ஃப்ரெண்டு தான் அவனை கிண்டல் பண்றாங்க ஸ்ப்ரிங் மண்டை அப்படின்னு சொன்னா நீ சேர்ந்து கிண்டல் பண்ணுவியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆள் வச்சு அடிக்கணும்னு போறாங்க அப்படின்னா நீ ஆள் வச்சு அடிப்பியா? அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னா கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீ அந்த மாதிரி பேசக்கூடாது. இல்லை நீ மற்றவங்களை கெட்ட வார்த்தை பேச தூண்டக்கூடாது, தப்பு செய்ய தூண்டக்கூடாது. நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, என்ன பண்ண பாவம் ஒரு அக்கா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க மேல ஒரு அண்ணன் தள்ளி விடுறேன். நிறைய பேர் இப்படித்தான் பண்றாங்க. கேர்ள்ஸ் போனா அவங்க மேல பாய்ஸ் தள்ளி விடுறது, ஒரு சில கேர்ள்ஸ் இப்படித்தான் பண்றாங்க. இதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா? கிண்டல் கேலி பண்றது, அடிக்கடி சண்டை. தப்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண போறோம். இப்போ நம்ம மத்தியில ஒரு அண்ணா வருவாங்க, அவங்க ப்ரேயர் பண்ண போறாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ண போறீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், ஜாக் மாதிரி கெட்ட ஃப்ரெண்டா இருக்க கூடாது. புரியுதா? வாங்கண்ணே. சரி பசங்களா, நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஜோசப் அண்ணா கூட சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறோம். சரியா? ஜாக்கும் தெரிஞ்சுட்டு தானே? ஜாக் நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறான். நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருங்க. வசனம் சொல்லுது ஏசப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அவர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாருன்னா அவர் நல்ல ஃப்ரெண்டா தானே இருப்பார். அப்போ நம்மளும் அவர் மாதிரி நல்ல ஃப்ரெண்டு தானே இருக்கணும். ஓகே, நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா? அண்ணா கண்ணை மூடி ஜெபம் பண்ணானே. எல்லாம் ஜெபம் பண்ண கண்ணை மூடுன்னு பார்க்கலாம். அன்புல ஏசுப்பா, இந்த அருமையான எடுத்ததுக்கா நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா, நாங்கள் ஜாக்கெலாம் ஏசுப்பா சண்டை போட்ட மாரி ஏசுப்பா யார்கிட்டும் சண்டை போடக்கூடாது ஏசுப்பா. அன்று ஜாக்கு நீங்கள் திருத்தினீங்க ஏசுப்பா, அதற்காக நன்றி ஏசுப்பா. அதே மாதிரி நாங்களும் ஏசுப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட யார்கிட்டும் சண்டை போடாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ உதவி செய்யுங்க ஏசுப்பா. ஏசுப்பா, ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏசுப்பா நீங்கள் திருத்த முடியாத ஜெபிக்கணும் ஏசுப்பா. அம்மா அப்பாவுக்கு நல்ல கீழ்ப்படைந்த பிள்ளைகளாக அன்று எங்களை மாற்றுக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசுப்பா. அன்று நல்லபடியாக ஏசுப்பா நாங்களும் ஜாக்கும் ஏசுப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ உதவி செய்யுங்க. ஆமென். ஓகே பசங்களா, என்ன பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு? ஜாக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டல. ஓகே பசங்களா, தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் நல்ல ஃப்ரெண்டா இருங்க. பாய் பாய் பசங்களா, உங்களை அங்க மீட் பண்றோம். பசங்களா, ஜாக் தோன் பாத்தீங்களா? என்ன நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணீங்களா? நீங்களும் நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறீங்க. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். ஓவர் டு நிதிஷாக்கா. ஹலோ பசங்களா, இது என்ன டைம் தெரியுமா? கிராஃப்ட் டைம். இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் தெரியுமா? சரி நிமிஷா, இது என்னது வேர்க்கடலையா? இது வேர்க்கடலை இல்ல, இது சுண்டல். இது சுண்டலும் இல்ல, வேர்க்கடலையும் இல்ல, இது தனியா சீடு. கொரியாண்டர் சீட். ஆமா, இங்கிலீஷ்ல கொரியாண்டர் சீடு. அப்ப இது என்னது? இது வந்து மண்ணு. ஓ, அப்ப அது பூஸ்ட் இல்லையா? பூஸ்ட் இல்ல விக்ரம்னா. இப்போ நம்ம வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு பிளான்டிங் பண்ண போறோம். பிளான்டிங்கா? எல்லாம் மண்ணுல தான் தோண்டி பண்ணுவாங்க, இது என்ன பாட்டில் வச்சு பிளான்டிங்? ஏன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, திரும்பவும் எடுத்து குப்பையில போட்டுருவோம். இது மக்காத குப்பை சொல்லுவாங்க. ஓ, அப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் அழுகி போகாது. இத நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இத வச்சு ரீயூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச 2 பெயிண்ட் கலர் எது வேணாலும். வாட்டர் பாட்டில் உங்க வீட்ல சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஓகே. சிசர் இல்ல பிளேட் வேணும்னா பிளேட், அப்புறம் த்ரெட், மண்ணு, இந்த கொரியாண்டர் சீடு இருக்குல்ல, ஓகே, அதாவது தனியா விதை. இத தண்ணியில ஊற வச்சிடணும். எத்தனை நாள் ஊற வைக்கணும்? எவ்வளவு? ஒரு 2 hours ஊற வைக்கலாம். ஓகே. ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸ்கெட்ச் இருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். ரெக்டாங்கிளா? ஆமா. எதுக்குன்னா கட் பண்றதுக்கு. ஓ, சரிதா? ரெக்டாங்கிள் வந்துருச்சு. ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோமா? இப்போ இத மம்மி கிட்ட கொடுத்தோம். சின்ன பசங்க இல்ல யாராவது பெரிய பசங்க நீங்க யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண பசங்களா. ஆமா ஆமா. கட் பண்ணி எடுத்துட்டோமா? எடுத்துட்டோம். இத சேஃபா யூஸ் பண்ணனும் ஷீலாக்கா. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஷார்ப்பா இருக்கும் நீங்க கட் பண்ணும்போது. ஏன்னா பர்ஃபெக்ட்டா வராது. அதனால நிதிஷாக்கா என்ன பண்றாங்க, இந்த ஷார்ப்பா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஸ்மூத் பண்றாங்க. எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துச்சா ஒரு ஜன்னல் வச்சு வீடு மாதிரி? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வால் போடணும். ஏன்னா நம்ம இது ஹேங்கிங் மாதிரி பண்ண போறோம் வீட்ல. சரிங்களா? உங்ககிட்ட பென்சில், ஷார்ப் பென்சில் இருந்தா இது அழகா பண்ணலாம் இதுக்குள்ள.
ஹோல்ஸ் ஓகே போடலாம் இதுல வந்து ஒரு 2 இல்லனா holes கம்பி ஏதாவது இருந்ததுன்னா மம்மி கிட்ட கொடுத்து ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போடலாம். பார்த்து பசங்களா இதை வச்சு கண்ணு என்ன குத்திக்க போறீங்க. ஷார்ப்பான ஐட்டம்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும்ல. ஆமா இந்த பாக்ஸ் சென்டர்ல இப்படி ஒண்ணு பாருங்க பசங்களா 2 இருக்கா 1 2 ஏன்னா இதுல தான் கயிறு போட்டு ஹேங்கிங் மாதிரி பண்ண போறோம். ஓ இது உள்ள கயிறு போட்டு தொங்க விட போறீங்க. ஆமா ஆமா பாத்துக்கோங்க பசங்களா. கயிறு எடுத்துக்கலாம் அதாவது த்ரெட். சீக்கிரம் பசங்களா நிதிஷாக்கா மாதிரி ஃபாஸ்டா நீங்க இது உள்ள விட்டு நாட் போடணும். நாட் போட்டுக்கோங்க. இங்க ஒரு நாட் திக் நாட் போட்டேன். நாட் காமிங்க அக்கா பாத்தீங்களா எவ்வளவு திக்கா போட்டேன்னா வந்து இப்போ எவ்வளவு லென்த் நீங்க ஹேங்கிங் பண்ண போறீங்களோ அவ்வளவு லென்த் போட்டுறணும். போட்டு அது ஈக்குவலா கட் பண்ணணும். கரெக்ட்டா ரெடிடா இங்க கட் பண்ணுங்க சிலோக்கா. அப்புறம் இந்தலயும் அதே மாதிரி திக் நாட் போடணும். இங்க பாருங்க நாட் போட்டன் திக் நாட் தெரியுதா? இப்படி ஹேங் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச 2 கலர்ஸ். எனக்கு வந்து ரெட் கலர். இப்போ இது பெயிண்ட் பண்ணிட்டோம். இது நல்லா காய வச்சிருக்கோம். வாவ் சூப்பர். உங்களுக்கு என்ன வேணும் இருந்தாலும் நீங்க டிரா பண்ணிக்கலாம். பெயிண்ட்ல என்ன வேணாலும் பண்ணலாம். மேல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும்னாலும் ஒட்டலாம். நான் சிம்பிளா பண்ணலாம்னு இருக்கேன். டாட் மட்டும் வைக்கலாமா? கான்ட்ராஸ்ட் பெயிண்ட். இங்க பாருங்க நிதிஷாக்கா நீங்க சொன்ன மாதிரி நானும் வந்து வீட்டுக்கு போய் ஒரு டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? வாவ் விக்ரமா என்ன விட பயங்கரமா பண்ணிருக்கீங்க. பாத்தீங்களா? இப்போ இதுக்குள்ள காஞ்ச உடனே மண்ணு போடணும். மண்ணு போடலாமா? ஓகே. இது ஃபுல்லா மண்ணு போடணும். மண்ணு போட்டுட்டு அப்புறம் இந்த சீட்ஸ் இருக்குல்ல ஆமா இந்த சீட்ஸ போட்டு மண்ணோட கலரணும். கலர் நம்ம அது நம்ம கை வந்த வேலையா செய்யுங்க. நானும் போடுறேன். இதுக்குள்ள போட்டீங்களா? இது மேல கொஞ்சம் மண்ணு போடும். இங்க பாத்தீங்களா ஃபுல்லா மண்ணு போட்டு மூடியாச்சு. இப்போ டெய்லி காலையில ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. இது போட்டுட்டு இப்போ உங்க வீட்ல எங்க வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இதை ஹேங் பண்ணிக்கலாம். டெய்லி தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்துங்க. 7 days அப்புறம் வளருதான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே பசங்களா நீங்களும் இது போல நல்லா கிரியேட்டிவா வந்து பண்ணியிருப்பீங்களா நம்புறோம். இது ரொம்ப சிம்பிள் ஆனா வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் வந்து அதிகம். ஆனா ஏசப்பா எஃபர்ட்டே இல்லாம வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவரோட வல்லம் அவ்வளவு பெருசா வந்து இருக்குல்ல. ஓகே சில்ட்ரன் இதை நம்ம வந்து 6th day அப்போ பார்க்கலாம். நீங்க போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. பாய் பாய். பசங்களா என்ன சோகமா இருக்கீங்க? செடி வருமா வராதான்னு யோசிக்கிறீங்களா? சூப்பரா வரும். தைரியமா பண்ணுங்க. நீங்க பண்ணி எங்களுக்கு போட்டோஸ் அனுப்ப போறீங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். யாரை தெரியுமா பார்க்க போறோம்? மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் வர போறாரு. நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. ஓவர் டு ஐயோ மிஸ்டர் வாங்க வாங்க தம்பி. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எனக்காக இந்த சேர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா உட்காருங்க இருக்கு. தம்பி, நல்லா உட்காருங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. களைப்பா இருக்கு. எப்படி இருக்கீங்க? அக்கமாடி நம்ம புள்ளிய. ஆமா தம்பி நம்ம தம்பிங்க. எப்படி இருக்கீங்க சல்லா? அட அவன ரொம்ப பிடிக்கும் அந்த பசங்களுக்கு. அப்புறம் அப்புறம் அண்ணா வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம். என்ன தம்பி? இந்த பக்கம் எவனோ ஒருத்தி புதுசா உள்ள வாரானே இந்த ஏரியா ஃபுல்லா. எங்க தம்பி? தம்பி எனக்கும் பயமா தான் இருக்கு தம்பி. யாரு ஒரு மாதிரி இருக்கா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு தம்பி. போகாத தம்பி, பக்கத்துல உட்காரு தம்பி. அத நான் தான் சொல்லணும். அத ஐயோ ஒரு மாதிரி சொல்லிறானே தம்பி. என்ன தம்பி பண்றான் இவன்? எனக்கு தெரியல. நீங்க உட்கார்ந்திருக்கியா? இல்ல 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 தம்பி உட்காரு. பின்னாடி வந்துட்டா. அட பாஸ் நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. பாய் பாய் பாஸ். ஒரு மாதிரி பாக்குறானே. அட உங்க மாமா வானாது தம்பி. எனக்கு தெரியும் தம்பி. பார்க்க பயங்கரமா இருக்கான் தம்பி. ஏத்துட்டு போயிரு.
என்னன்னா சொரியுதா ஒரு மாதிரி. தம்பி நீங்க இப்படியே வருங்க தம்பி, நான் வீடு வர போயிட்டு வந்துடுறேன் தம்பி. தம்பி எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு தம்பி, எனக்கு சரியா படல தம்பி. நான் போறேன் தம்பி. தம்பி ஏமா தொடங்கிற? வீட்டுக்கு போய் முதல்ல குளிக்கணும். என்னண்ணா இது? நெகத்தை கடிச்சு துப்புறது, இன்னொருத்தவங்க மேல துப்புறது நல்ல பழக்கமா? கெட்ட பழக்கம் தம்பி. பாருங்க தம்பி, யாருமே பிடிக்காது தம்பி. பசங்களா நீங்க நல்லா பாரு, மிஸ்டேக் சேஞ்ச் பண்ணது நல்ல விஷயமா? நெகத்தை கடிச்சு அப்படி துப்புறது நிறைய பசங்க அப்படிதானே. ஏன் பெரியவங்க கூட நெகத்தை கடிச்சு கண்டெடுத்த துப்புறாங்க. நல்ல பழக்கமே கிடையாது. ஏசப்பா நம்ம எல்லைகளை சுத்தமா வைக்க சொல்லியிருக்காரு. இது கூட அசுத்தம் தான். அதுக்கு மேல என்ன, நிறைய பசங்க அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படின்னு துப்புறாங்க. ஐயோ உனக்கு இது பாரு எக்கியா இருக்கு. அது எப்படி இருக்கும்? நீங்களும் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி துப்புறது, நெகத்தை கடிச்சு துப்புறதெல்லாம் இருக்க கூடாது. ஓகே, குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸா இருக்கணும். அண்ணா நெக்ஸ்ட் டைம் என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஹலோ பசங்களா, என்ன பாத்தீங்களா மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர்? இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. ஏசப்பா பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான செஷன் போறோம். அந்த செஷன் என்ன தெரியுமா? டாஸ்க் ஃபார் தி டே. இந்த டாஸ்க் ஃபார் தி டேல நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. அதை நீங்க ஃபாலோவும் பண்ண போறீங்க. அதோட போட்டோ இல்ல வீடியோவோ எங்களுக்கு நீங்க அனுப்பவும் போறீங்க. மறந்து நீங்க கீழே ஒரு நம்பர் வருதுல, அதுக்குதான். ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாஸ்க் ஃபார் தி டே. பசிக்குது பிள்ளைங்களா. நான் இன்னைக்கு பாவக்காய் கூட்டு செய்து வச்சிருக்கிறேன். பாவக்காய் கூட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிடணும். என்ன? எனக்கு வேணாம் பாவக்காய். இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? கசப்பா இருக்கும். ஹாய் பசங்களா, நான் தான் பாவக்காய் பேசுறேன். என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஆனா நீ கசப்பா இருப்ப. அப்படியா? ஆமா, நான் கசப்பா தான் இருப்பேன். அதனாலே என்னை நிறைய பேருக்கு பிடிக்கல, என்னை வேணான்னு சொல்றாங்க. ஏசப்பா என்னை படைச்சதே உங்களுக்காகத்தான். ஆனால் நீங்கள் என்னை சாப்பிடவே மாட்டீங்க. ஏசப்பா என்னை அந்த மாதிரி படைச்சதுக்கு காரணம் எனக்குள்ளே இருக்கிற அந்த கசப்புத்தன்மை தான் உங்கள் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழிச்சிடும். உங்களுக்கு மஞ்சக்காமலை வராது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ரத்த சுகர் வராது, குடல் புண் இருக்காது. இப்படி நிறைய நன்மைகளை ஏசப்பா எனக்குள்ளே வச்சு படைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னை சாப்பிடாம ஒதுக்கிடுறீங்க. சாப்பிட்றோம். ஹலோ குட்டி பசங்களா, நான் தான் வாழைப்பழம். என்ன நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? ஏசப்பா உங்களுக்காக தான் என்னையும் படிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னை சாப்பிடவே மாட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்குள்ள எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? என்னை நீங்கள் சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகமாகும், இதய நோய்கள்லாம் உங்களுக்கு சுகமாகும், நல்ல மூளை உங்களுக்கு வேலை செய்யும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க, பவராக இருப்பீங்க. உங்கள் எலும்புக்கு நான் சக்தி கொடுப்பேன். இப்படி நிறைய நன்மைகளை ஏசப்பா எனக்குள்ளே வச்சு படைச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் என்னை அவாய்ட் பண்ணிடுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாங்கள் இனிமேல் சாப்பிட்றோம். சரி பசங்களா, நாங்கள் போகிறோம்ப்பா, இனிமேல் சாப்பிடுங்க. சரி குட்டி பசங்களா, வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. பாய். நீங்களும் எங்க மாதிரி பாவக்காவும் வாழைப்பழமும் சாப்பிட்டா உங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸ்ட்ரென்த். பாய். ஹலோ பசங்களா, என்ன பாத்தீங்களா? இதுதான் டாஸ்க் ஃபார் த டே. இந்த மாதிரி நம்ம 6 டேஸும் பார்க்க போறோம். ஐயோ இந்த வாட்டி வீடியோ 6 டேஸ். ஆமா ஐயோ சொல்லிட்டேடா. ஐயோ சரி பரவாயில்ல. ஆமா, மறக்காம நீங்க அந்த டாஸ்க்கை எங்களுக்கு வீடியோ அனுப்ப போறீங்க. பாத்தீங்களே, பாவக்காய் ரொம்ப முக்கியமானது லைஃபுக்கு. ஆனா நிறைய பேருக்கு அதான் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு கூட பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா அப்பதான் நான் உணர்ந்தேன், எங்க அம்மா ஒன்னு சொல்லும் போது அதை சாப்பிட்டா வயிற்று இருக்க புண்ணெல்லாம் செத்து போயிடும். கேட்டீங்கல்ல? அதே மாதிரி வாழைப்பழம், அது ரேட்டு கம்மி தான். ஆனா வாழைப்பழத்தினால எவ்வளவு நன்மைகள் பாத்தீங்களா? ஓகே பசங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சிங்கிங் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா ஏஞ்சுக்கோங்க. எங்க இந்த அண்ணன்களா? அக்கா, அண்ணா, ஐயோ ஒரு நிமிஷம் இருக்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். எல்லாம் ரெடியா இருக்கிட்ட எந்திரிச்சு நின்றா. எங்கேயும் போயிடாத, வந்துடுறேன்.
நாங்க திரும்ப வந்துட்டோம். ஓ, இந்த அண்ணனுக்கு பேரை கேக்குறீங்களா? இந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? சாம் அண்ணா. ஹலோ சொல்லுங்க சாம் அண்ணா. ஹலோ சாம் அண்ணா. ஓகே, இந்த அண்ணன் பேரு தெரியுமா? விக்டர் அண்ணா இந்த அண்ணா பேரு. இந்த அக்கா பேரு அங்க இருக்க பசங்க எல்லாரும் தெரியும்ன்றாங்க. ஐயோ, இந்த அக்கா பேர் தெரியுமா? நித்திஷாக்கா. ஓகே ஓகே, போன வருஷம் பாத்தீங்கல்ல. அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம், என் பேர் என்ன? ஓகே ஓகே, பரா சூப்பரா சொன்னடா, ராபின் அண்ணா. இந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ராபின் அண்ணா தான். ஆமா, என் பேர் ராபின், அந்த அண்ணன் பேர் ராபின்சன். சன்னா சொல்ற ஒரு நிமிஷம்டா. நிறைய பேர் தான் நினைச்சுக்கிறேன் ராபின்சன் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இவர் என்னோட பையன். ஐயோ இல்லடா, என் பேர் ராபின், இந்த அண்ணன் பேர் ராபின்சன். ஓகேவா? அப்புறம் இந்த அக்கா பாத்துருக்கீங்களா இல்லையா? இந்த அக்கா பேர் என்ன தெரியுமா? ஷீலா அக்கா. என்னது? ஷீலா அக்கா. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஓ அண்ணே, ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாரே. ட்ரம்ஸ் யார் யாரு? ஓ ரிலாக்ஸ் இருங்க. ஓகே ஓகே. ஸ்கிட்ல ஒரு அண்ணன் இப்படிலாம் நடிச்சார்ல, அவர் பேர் என்ன தெரியுமா? ஜோசப் அண்ணா. அப்புறம் ட்ரம்ஸ் வாசித்தார்ல, அந்த அண்ணன் பேரு நான் நாளைக்கு சொல்றேன். அந்த அண்ணன் பேர் அப்புறமா சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். ஐயோ, அவங்கள பத்தி நம்ம அப்புறமா சொல்லுவோம், விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் எதிர்த்து நிக்க போறோம். ரெடி? நான் 1 2 3 சொல்லாம எல்லாம் நினைச்சுக்கணும். 1 2 3 சொல்லலாம். ஏன் அவசரப்படுறேன்? ரெடி? 1 2 4. போயிட்டாடுங்க. 1 2 3 சொன்னாதான் எதிர்த்துக்கிட்டா. ரெடி? Here we go. 1 2 3. ஓகே, நம்ம ஜீசஸ் பவர் சூப்பர் பவர் பாட்டு பாடிட்டு நம்ம அப்படியே எல்லா பாட்டையும் பாடி முடிக்க போறோம். Here we go. Please play that track, my dear friend. பசங்களா, நீங்க ட்ரீம் பண்ணல? அட ஃப்ரீக் அவுட் ஜாலியா. ஏய், ஏய், Jesus power, super power. எல்லாரும் சேர்ந்து Jesus power, super power. இன்னொரு முறை Jesus power, super power. Jesus power, super power. What a super 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 power. Super 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 power. Hello. Super 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 power. Hey, super 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 power. Satan power. Satan power. Powerless power. Hello. கேட்கவே இல்லை நீ பண்றது. Come on. Satan power. Powerless power. Satan power. Powerless power. Power, 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 powerless power. Hello. Power, 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 powerless power. You got power, 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 powerless power. Power, 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 powerless power. Hey, 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 hey. Try பண்ணுங்க, come on. Hey, ready? Power, power. Power, 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 Jesus power. Hey, power, 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 Jesus power. Hey, power, 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 Jesus power. Hey, power, 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 Jesus power. Jesus is so powerful. அது மாத்திரம் இல்ல, அவர் கிரியேஷன் எவ்வளவு பவர்ஃபுல் சொல்லி பார்த்தோம்ல. மானுக்குட்டி ஞாபகம் இருக்கா? எல்லாரும் சேர்ந்து மானுக்குட்டி பாட்டு பாட போறோம். அண்ணே, உங்களுக்கு தெரியல அந்த பாட்டு? நீங்க பாடுங்க. அண்ணே, உங்களுக்கு ஆக்ஷன் தெரியும்ல? ஐயோ, இந்த அண்ணன் சிரிக்க ரொம்ப பிடிச்சிருக்கானுங்க. ஓகே, here we go. மானுக்குட்டி மானுக்குட்டி. அண்ணா, அந்த பாட்டை கொஞ்சம் ப்ளே பண்றீங்களா? பாடுங்கண்ணே. சூப்பரா இருக்கு இந்த மியூசிக். நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெடி? இந்த பக்கம் திருப்பி, இந்த பக்கம் முன்னாடி. எல்லாரும் அழகா பண்ணா. ரெடியா? மானுக்குட்டி 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 அழகாயிருக்கிறாய் எப்படி? மானுக்குட்டி மானுக்குட்டி அழகாயிருக்கிறாய் எப்படி? யார் படைச்சிட்டா? ஆண்டவர் படைத்திட்டார். படைத்திட்டார், அழகாயிருக்கிறேன். எவ்வளவு
வல்லமையில அவர் வார்த்தையில ஆண்டவர் படைத்திட்டார் வார்த்தையினால் படைத்திட்டார் அழகாயிருக்கிறேன் இப்படி. Come on. அண்ணா இப்படி போலாம் இப்படி போலாம். திரும்பி இந்த பக்கம் நரடி. ஏ ஜாலியா இருக்கு. தம்பி தங்கை தம்பி தங்கை அழகாயிருக்கிறாய் எப்படி நம்ம பண்ணலாமா? தம்பி தங்கை தம்பி தங்கை அழகாயிருக்கிறாய் எப்படி எப்படி ஆண்டவர் படைத்திட்டார் அவர் கருத்தினால் படைத்திட்டார் அழகாயிருக்கிறேன். ஏசுப்பா கரத்தால படைக்கப்படும் நம்ம. ஆண்டவர் ஆமா. படைத்திட்டார் அவர் கருத்தினால் படைத்திட்டார் அழகாயிருக்கிறேன் இப்படி. அழகாயிருக்கிறேன். நம்மளாம் ஏசுப்பா படைப்பு யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. இருக்கிறேன் இப்படி. சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க பசங்களா, செம்மையா பண்ணீங்க. ஆனா நீங்களா சூப்பரா பண்ணீங்க. இந்த பாட்டுல அவர் கருத்தினால் படைத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு ஸ்கிட் கூட நம்ம பார்த்தோம்ல. ஆமா, நம்மளாம் ஏசப்பா படைப்பு யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கை கால்லாம் வந்து அவர் ஒரு லேம் பர்சன் வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அவரை பார்த்து உன்னை எல்லாம் எதுக்கு கடவுள் படைச்சார், நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்ட அப்படி சொல்லி அவர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, கடவுளே கிடையாது. ஒருவேளை யோசித்து பாரு, நீ கிண்டல் பண்ணும்போது நிறைய பேர் கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏசப்பா கூட யாரையும் கிண்டல் பண்ணல. ஏசப்பா எல்லாருக்கும் உதவிதான் செஞ்சார் அப்படி இருந்தவங்களுக்கு. அது மாத்திரம் இல்ல, தெரியாதனமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பார்த்து என்ன குண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கண்ணு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டு அவங்க தெரியுமா சொன்னாங்க, எல்லாரும் என்ன கூட்டு சொல்றாங்க, நீங்களாம் என்ன கூட்டு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் காலையில சாப்பிட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், நான் ஒல்லிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்லும் போது இன்னொன்னு சொன்னாங்க, குண்டானது தப்பா, எல்லாரும் இப்படி சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து ஒருத்தர் துக்கப்படுத்துற மாதிரி நம்ம பேசவே கூடாது, செய்யவே செய்யாதீங்க. நீங்க ஸ்கிட்ல பாத்தீங்கல்ல, ஏசப்பா உங்ககிட்ட என்ன பேசினார்ல, நல்லா யோசித்துக்கோங்க. நம்மளாம் அவர் கரத்தின் கிரியை இல்ல, அவர் வல்லமையா நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. ஓகே, அது மாத்திரம் இல்ல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை நான் சின்ன வயசுல கூட பாடிருக்கேன். அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பாவோட தோட்டத்தை பற்றி சொல்லுதான். அட ஒரு வாட்டி பண்ணலாம் ஆக்ஷன். உங்களுக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நீங்க டைரக்டா எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிங்களா? அண்ணா ப்ளீஸ் அந்த ட்ராக் போடுகிறேன். போடுகிறேன் ஏன்னா எப்படி பண்றீங்க அண்ணா, அந்த ட்ராக் போடுகிறேன். Yay! Come on children, just try this. Okay, பின்னாடி வாட்ச் பாத்துக்கோங்க. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே, அந்த தோட்டத்தின் நடுவினிலே குட்டி வாத்து ஆ ஆ ஆ, அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், விளையாடி மகிழ்ந்தன. எல்லாரும் சேர்ந்து come on jump up. விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே. வா சூப்பர். அந்த தோட்டத்தின் நடுவில் குட்டி பூனை ஆ ஆ ஆ, அங்கம் மியாவ் இங்கம் மியாவ் அங்கம் இங்கம் மியாவ் மியாவ், ஞானி மகிழ்ந்தன. சாப்பிடுங்க. விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே, அந்த தோட்டத்தின் நடுவினிலே குட்டி தம்பி குட்டி தங்கை ஆ ஆ ஆ. அங்கும் ஜே இங்கும் ஜே அங்கும் இங்கும் ஜே ஜே, அங்கும் ஜே இங்கும் ஜே அங்கும் இங்கும் ஜே ஜே, விளையாடி மகிழ். அண்ணா ஜாலியா ஃபன் பண்ணலாமா? விளையாடி மகிழ்ந்தன. ஏ அண்ணா, நீங்க கிச்சலக்கா பண்ணும்போது பசங்கள்லாம் ஆசைப்படுறாங்க. இந்த வாட்டி இன்னும் ஒரு வாட்டி பாடலாம் அண்ணா ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி அண்ணா, ஒரே வாட்டி அண்ணா, இன்னும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க பசங்களா, இன்னும் வாட்டி பண்ண போறோம். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? Come on, here we go. One last time. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே, ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆனந்தமே, அந்த தோட்டம் நடுவிலே, அந்த தோட்டத்தின் நடுவிலே குட்டி பார்த்து ஆ ஆ ஆ, அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், விளையாடி மகிழ்ந்தன. ஜம்ப் அப் ஹை.
விளையாடி மகிழ்ந்தனர். Here we go. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆனந்தமே. சிரிச்சுட்டே பண்ணலாமா? அந்த தோட்டத்தின் நடுவிலே குட்டி பூனை Come on children. விளையாடி மகிழ்ந்தனர். ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆனந்தமே. அந்த தோட்டத்தின் நடுவிலே குட்டி தம்பி குட்டி தங்கை ஜம்ப் பண்ணி அஞ்சே கிஞ்சே அஞ்சே அஞ்சே கிஞ்சே அஞ்சே விளையாடி சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க. நீங்க உங்க ஆக்ஷன் வீடியோவை எங்களுக்கு தாராளமா அனுப்பலாம். கீழ இருக்க நம்பரை பாத்துட்டீங்களா? ஓகே பசங்களா, இப்போ ஒரு முக்கியமான செக்மெண்ட் பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டோரி கேட்க ஸ்டோரி டைம். பசங்களா, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். நம்ம இப்போ பைபிள் வசனம் கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா ஒரு பையன் என்ன கேட்டா இப்பதான் எங்கடா பைபிள் வசனம் காணோம். இதோ வந்துச்சு. நம்ம வீட்டுல தான் பைபிள் வசனம் சொல்லி கொடுக்க போறாரு. எல்லா பைபிள் வசனம் கத்துக்க போறீங்க. நான் திரும்பி வந்து ஸ்டோரி சொல்ல போறேன். பாய் பாய் பசங்களா. போயிடாதீங்க பசங்களா. அண்ணன் தண்ணி குடிக்க போயிருக்கிறாரு. நான் உங்களுக்கு இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்க போறேன். ரெடி? எல்லாம் வசனம் கத்துக்கலாமா? எத்தனை பேர் நல்லா உற்சாகமா இருக்கிறீங்க? எல்லாம் நேரம் உட்காரு. வேலை உன் கையில பைபிள் இருந்துச்சுன்னா, நோட் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோ. நான் சொல்றேன் நல்லா கவனி. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. அவ்வளவுதான் வசனம். சின்ன வசனம் தான். என்ன விஷயம்னா? ஓ பைபிளா? ரெஃபரன்ஸ் பார்த்து கரெக்ட்டா சொல்லி கொடுங்க. பசங்களா, வசனத்தை கத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம். ஓகே, திரும்ப வந்துறேன். ஐயோ வந்துறேன். ஓகே பசங்களா, கையில பைபிள் வந்தாச்சு. வசனம் கத்துக்கலாமா? பராக்கிரமசாலியே, அல்லாஹ் ஹோல்டா சொல்லுங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என்னன்னா பண்ணுங்க ஆக்ஷன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. அவ்வளவுதான். இப்ப இங்கிலீஷ்ல மைட்டி ஹீரோ. அதுக்கு அப்படி பண்றேன். இங்கிலீஷ்ல டிஃபரெண்டா பண்ணலானே. ஓ ஹீரோவா? ஓகே, நல்லா நெஞ்சு நிமித்திட்டு. மைட்டி ஹீரோ, the Lord is with you. Judges 6:12. இது NLT வெர்ஷன் நான் சொன்னது. ஒருவேளை உங்க வெர்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கலாம். திருப்பி கடைசியா ஒரு தடவை. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. Mighty hero, the Lord is with you. Judges 6:12. Hey, super. God bless you. ஓகே பசங்களா, சூப்பரா வசனம் கத்துக்கிட்டீங்க. பராக்கிரமசாலியே. ஆமா, நீயும் நானும் இன்னிலிருந்து பராக்கிரமசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஏசப்பா வல்லமை நம்ம கூட இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க போறோம். நம்ம சாக பறக்கல, நம்ம ஜெயிக்க பறந்திருக்கோம். எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற வல்லமை நம்ம ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஓகேண்ணே, படைப்பின் வல்லமையை பார்த்துட்டோம். கிரியேஷன், அதாவது பவர், என்னது காட் பவர் கிரியேஷன். காட் பவர் இன் கிரியேஷனை பார்த்துட்டோம். பாய் பசங்களா. பசங்களா, சூப்பரா வசனம் கத்துக்கிட்டீங்க. இப்ப நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ணி ஸ்டோரி கேட்க போறோம். எல்லாம் கண்ணு மூடலாமா? சீக்கிரம் கண்ணு மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேலையில நாங்க ஸ்டோரி கேட்கும் போது நீங்க எங்க கூட பேசுங்க. உங்களோட வல்லமையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். இயேசப்பா, எங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணே சொல்ல போறது பைபிள்ல இருக்கு, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். சரியா? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கு. ஜட்ஜஸ்ல நீங்க வாசிக்கலாம் இந்த ஸ்டோரியை. ஓகே, இத நேரா உட்காருங்க பார்க்கலாம். நேரா உட்காருங்க. இஸ்ரவேல் ஜனங்க நிறைய பாவம் செஞ்சாங்க. உடனே ஜீசஸ் ரொம்ப வேதனைப்பட்டார். என் ஜனங்க எல்லாரும் ரொம்ப
ரொம்ப தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணாரு, மீதியானைட்ஸ்னு சொல்லி ஒரு ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன தெரியுமா பண்ணாரு, ரூல் பண்றதுக்கு, அதாவது அவங்கள வந்து பனிஷ் பண்றதுக்காக அவங்கள ஜீசஸ் அனுப்புனாரு. அப்ப என்ன தெரியுமா ஆச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடே கிடையாது, என்ன பண்றதுன்னு அவங்க தெரியல. இவர் யார்? இவரு தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தரா? சம்மாடி, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த மீதி நினைச்சு இப்படிதான் கத்திட்டு இருந்தாங்க, மீதி நினைச்சு. அது மாத்திரம் இல்ல, அவங்களோட சாப்பாடெல்லாம் அந்த மீதி நினைச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரா இவரு பாருல, எங்கடா போனாரு, போயிட்டாரா? ஐயோ, சோறு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தரை ஏசப்பா தேர்ந்தெடுத்தாரு. அவர் யார் தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? கிதியோன். ஆமாமா, கிதியோன் தான். இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். என்ன தெரியுமாச்சு, ஒரு நாள் கிதியோன் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவரோட ஃபீல்ட்ல, அதாவது ஒரு நிலத்துல. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு, கிதியோன் யாரது? நான் தான் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? மைட்டி மேன் ஆஃப் வேலர். மைட்டி மேன் ஆஃப் வேலரா? பராக்கிரமசாலியா? பராக்கிரமசாலியா? நானே இவ்வளவு இதுவா வீக்கா இருக்கிற என்னைய பார்த்து பராக்கிரமசாலி சொல்றீங்க? அவரை பார்த்து சொன்னாரு, மைட்டி மேன் ஆஃப் வேலர்னு சொன்னாரு, பராக்கிரமசாலின்னு சொன்னாரு. ஆனா அவரை திரும்ப ஃபீல் பண்ணாரு, நான் ரொம்ப வீக், என் ஃபேமிலியே நான் தான் லீஸ்ட் லாஸ்ட், என்ன எப்ப அப்படி சொல்றீங்களே? அப்போ அவர் சொன்னாரு, உன்னோட இருக்கிற பலத்தோட போ, நீ மீதியானைட்ட ஜெயிப்ப. மீதியானைட்ட நான் அடிச்சு ஜெயிப்பனா? அங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? காமெடி. இவருக்கு டவுட் தான் இருந்துச்சு, ஜீசஸோட பவரை டவுட் பண்ணாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீ என்னை டெஸ்ட் பண்ண நினைக்கிறியா? நீ என்னை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்ன உடனே இவர் 2 விஷயம் கேட்டாரு. கடவுள் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி அவர் கொடுத்தாரு. இவருக்கு அப்ப ஆச்சரியமாச்சு, ஓ அப்போ நிஜமாவே தேவன் தான் என்கிட்ட பேசினாரா? அப்ப கண்டிப்பா மீடியா நேச்சரை ஜெயிப்பனா அப்படின்னு சொல்லி ஜனங்கிட்ட பேசினாரு. ஜனங்களே எல்லாம் வாங்க அப்படின்னு எல்லாம் வந்தாங்க. இவர் எதுக்கு வராரு? அவங்க எல்லாம் அப்படிதான் பயந்தாங்க. எல்லாரும் பயமா இருக்கு கிடியன், என்ன பண்றது தெரியல, பிள்ளைங்களுக்கு கூட சோறு தண்ணி இல்ல. அவர் சொன்னாரு, பயப்படாங்க வாங்க, நம்ம எல்லாம் மீதியானைட்ஸை எடுத்து போருக்கு போலாம். என்னது சண்டைக்கா போறா? அவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆனாங்க. ஆல்மோஸ்ட் 32,000 people இருந்தாங்க. ஆனா ஜீசஸ் சொன்னார், கிடியன் இங்க வா. எதுக்கு இத்தனை பேரு? ஜீசஸ் சண்டை போட போனோம், இத்தனை பேர் இல்லாம அங்க போய் நாங்க தோத்து போயிடும். அப்போ சொன்னாரு, இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா என் வல்லமை குறைஞ்ச மாதிரி தெரியும், இவங்க தான் ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளவு பேர் வேணாம், நான் சொல்ற மாதிரி கேள்வி, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ வீட்டு போய் சொல். இவர் போய் கேட்டார், எல்லாம் இங்க ஒரு நிமிஷம் வாங்க, கேட்டுமா? கேக்குறேன். யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ வீட்டுக்கு போங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆல்மோஸ்ட் 22,000 போயிட்டாங்க. கிட்ட ஒண்ணுமே புரியல. கடவுளே, 10,000 பேர் தான் இருக்காங்க. 10,000 பேரு எனக்கு அதிகம். அதிகமா? அங்க நிறைய பேர் இருக்காங்களே, இன்னும் கம்மி பண்ணணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? 2 குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணு. 2 குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணணுமா? எல்லாம் இங்க வாங்க, 2 குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்ப என்ன ஆண்டவரே பண்ணணும்? தண்ணி குடிக்க சொல்ல அவங்கள போய். அவங்க எல்லாரும் போய் தண்ணி குடிச்சாங்க. அப்ப ஜீசஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடவுள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தண்ணியை யாரெல்லாம் கையில் எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணு, யாரெல்லாம் தண்ணியை வந்து குனிஞ்சி இப்படி குடிக்கிறாங்களோ அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணுனாரு. 10,000 பேர்ல தண்ணியை கையில் எடுத்து குடிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 300 பேர் தான். வெறும் 300 பேர் தான். கடவுளே, வெறும் 300 பேர் தான் இருக்காங்க. அவங்க போதும் ஜெயிக்கிறது. 300 பேரு, அவ்வளவு பேர் எங்க போய் ஜெயிக்கிறது? எல்லாட்டும் சொல்ல வாங்க, எல்லாம் வாங்க. எல்லாம் யோசித்தாங்க, கிதியோன் நம்ம வெறும் 300 பேர் தான் இருக்கும், பரவாயில்ல வாங்க, ஜீசஸ் நம்மளை ஜெயிக்க வைப்பார், வாங்க. இவங்க எல்லாரும் கடந்து போனாங்க. அங்க போன உடனே இவர் அவங்க கேம்ப் மாதிரி ஒன்னு செட் பண்ணி உட்காந்துருந்தார். எல்லாட்டும் சொன்னாங்க, இங்க பாருங்க, உங்க கையில நான் ஒரு டார்ச் லைட் கொடுப்பேன். டார்ச் லைட். அப்புறம் உங்க எல்லார் கையிலயோ ஒரு ஹார்ன் கொடுப்பேன், அதாவது அந்த மாதிரி சவுண்ட் கொடுப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா கொடுக்க போறேன் உங்களுக்கு? ஒரு பாட்டா?
என்னடா இது, எல்லாரும் சண்டை போட போகும்போது கத்தி கொடுப்பாங்க, ஷீல்டு கொடுப்பாங்க, இவர் டார்ச் கொடுக்குறாரு, பாட்டு கொடுக்குறாரு, ஒண்ணுமே புரியலையே. கடவுளோட வல்லமையே குறைச்சி எடை போடக்கூடாது, புரியுதுங்களா? எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. திடீர்னு ஆண்டவர் கிடியோன் கிட்ட பேசுறார். கிடியோன், உனக்கு பயமா இருக்கா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ட்டார். பயமா இருந்தா மீடியன் கேம்ப்குள்ள போய் பாரு என்ன நடக்குதுன்னு. அங்க போய் பார்த்தா அங்க உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி, விஷன் மாதிரி வந்துருச்சு. அதுல என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு பிரெட், பார்லி பிரெட் ரோல் அப்படியே சுத்தி அவங்க எல்லாம் நசுக்கிற மாதிரி வந்த உடனே அங்க ஒருத்தர் சொன்னது என்ன தெரியுமா? அவங்க இஸ்ரவேல் கடவுள் அந்த கிடியோன் கிட்ட நம்மள கொடுத்துட்டாரா, நம்மளாம் அழிஞ்சு போப்போம்டா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிடியோனுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. பாபா நம்ம கேம்ப்ல போய் சொல்லுவோம், எல்லாம் ரெடியாக சொல்லுவோம். அங்கிருந்து அவர் கிளம்பி போனாரு. அங்க ஜனங்களை எல்லாம் அப்படி பேர் வாங்க வாங்க, நீ அங்க போ, அங்க போறோம், நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போற, நீ இந்த பக்கம் வா, நீ இந்த பக்கம் போ, நீ நீ இருக்கு இந்த பக்கம் வந்த, இந்த பக்கம் போனோம், எந்த பக்கமா, நீ இந்த பக்கம் போனோம். ஆமா அம்மாடி, யாரா இது? எல்லாரும் ஒவ்வொரு திசையில போய் நின்னுட்டாங்க. அப்ப திடீர்னு தெரியுமா சொன்னார் கிடியோன், இப்ப எல்லாரும் நான் சொல்லும் போது அந்த டார்ச் லைட்டை காமிச்சிட்டு அந்த சத்தம் போட்டு கடவுளுக்காக கிடியோனுக்காக சத்தம் போட்டு அந்த பாட்டை உடைக்க போறீங்கன்னு ஒண்ணு இவங்க டார்ச் லைட் இப்படி காமிச்சு கடவுளுக்காக கிடியோனுக்காக டமாடு உடைச்சாங்க. கீழே அந்த மீடியனைஸ்லாம் மேல இருக்க நெருப்பெல்லாம் பார்த்துட்டு பயத்துல அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம சாப்பிடுறோம் சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க, அப்படியே ஓட ஆரம்பிச்சாங்க. கிடியோனோ எல்லா சங்கத்தமா பண்ணாங்க, தொடர்ந்து அவங்கள துரத்திக்கிட்டே ஓடினாங்க. கடைசியில அவங்கள ஜெயிச்சுட்டாங்க. ஒருவேளை தம்பி தங்கச்சி யோசித்து பாரு, அவங்க கையில கத்தி கபடா எடுத்துட்டு போல ஏசப்பா வேறு விதமா ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஜெயத்தை கொடுத்தாரு. ஒருவேளை நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம், இன்னும் ஏன் கடவுள் உருவாக்குனாரு, இப்படி உருவாக்கி இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்ன ஆளாக்கிட்டாரு. நீ கவலைப்படாத, உனக்கு விரோதமா யாரா எழும்புறாங்களா, ஏசப்பா வல்லமை நினைச்சு பாரு. அவர் வல்லமை என்ன செய்ய முடியும். ஒரு வல்லமை நிமித்தமா அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து அவங்களே தெரிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. நீ பயப்படாத. ஆனா நிறைய பேர் சொல்றது, ஏன் கடவுள் படைச்சார், எனக்கு எதுக்கு கல்யாணம் நடந்துச்சு? ஒரு சில பெரியவங்க இப்படிலாம் சொல்றாங்க, எனக்கு எது பிள்ளைங்க கொடுத்தாரு கடவுள். ஒரு சில சின்ன பசங்க சொல்றாங்க, எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட அப்பா அம்மா, எனக்கு எதுக்கு ஸ்கூல், நான் எதுக்கு உயிரிழந்தோம், பேசாம செத்து போயிடுறேன் அப்படிலாம் சொல்றாங்க. தயவுசெய்து சொல்லாத. ஏசப்பா வல்லமை உணர்ந்தவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏசப்பா வல்லமை உணர்ந்தவங்க கிடியோன் மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி வாழ்க்கையில ஓடுவாங்க. யோசித்து பாரு, கிடியோனுக்கு ஏசப்பா அந்த வல்லமை வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில வெளிப்படுத்த விரும்புறாரு. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். நீலகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஏசப்பாவை ஒரு அக்கா ஏத்துக்கிட்டாங்களா, சின்ன பசங்க, அவங்களுக்கு 2 பேரு. அப்ப என்ன தெரியுமாச்சு, இவங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்லுவாங்க, ஏங்க எல்லாம் கவனிங்க, நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கோங்க, நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கோங்க. ஆனா எல்லாரும் அவங்கள பார்த்தலாம், ஏசப்பா 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 அப்படிதான் செஞ்சுட்டாரு உனக்கு, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தானே இருக்க. நிறைய பேர் அப்படி கூட சொல்லுவாங்க, ஏசப்பான்னு போனியே, என்ன செஞ்சாரு ஏசப்பா உனக்கு, பாரு கஷ்டம் தான் கொடுத்துக்கிறாரு அப்படி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்காத. ஏசப்பா உருவாக்குன விதம் வல்லமையானது. ஏசப்பா உன் வாழ்க்கையில செய்ய போறதும் வல்லமையானதா இருக்கும். நம்பிக்கையோடு இரு. தயவுசெய்து வாழ்க்கையில நெகட்டிவா போயிடாதீங்க. ஏசப்பா உருவாக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்க சொன்னாங்க, இல்ல ஏசப்பா என்னை தான் உருவாக்கி இருக்கிறாரு, உங்களை அவர் தான் ஏசப்பா நம்ப மாட்டேன். அந்த சமயத்துல நீலகிரி மாவட்டத்தில் பயங்கர மழை பெஞ்சிருக்கு, லேண்ட்ஸ்லைட்லாம் நடந்திருக்கு. அப்ப என்ன தெரியுமாச்சு, இவங்க அவங்க பசங்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க. அப்ப என்ன பண்றது தெரியல. ஒரு பக்கம் பயங்கர மழை, வெளியே ஜனங்களை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மழை பெய்யுது, அங்க பாரு லேண்ட்ஸ்லைட், வீடெல்லாம் அழியுது, ஐயோ சொல்லி நிறைய பேர் கத்துறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இவங்களுக்கு கலக்கமா இருந்தது. ஏன்னா அந்த சமயத்துல அவங்க வெளியில பிரச்சனையை தான் பார்த்தாங்க. ஏசப்பா வல்லமையை மறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான், ஏசப்பாவை பாக்குறது இல்ல, அவர் வல்லமையை பாக்குறது இல்ல, பிரச்சனையை தான் நிறைய பேர் பாக்குறாங்க. ஏன் சின்ன பசங்க கூட, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு, எனக்கு யாருமே இல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஆனால் நான் செல்போனையே பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் செல்போனை பார்த்து ஏசப்பா வல்லமையை மறந்து போறாங்க. ஏன் பெரியவங்க கூட பிரச்சனையை பார்த்து ஏசப்பா வல்லமையை மறந்து போறாங்க. ஜெபத்தை பண்றதே மறந்துறாங்க, பைபிள் வாசிக்கிறதே மறந்துறாங்க. இவங்க கூட அவங்க பிள்ளைங்க கை இறுக்கமா பிடிச்சிட்டாங்க. பயங்கர சத்தம், ஒரு பாறை உருள சத்தம் கேக்குது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. கடைசியா சொன்னாங்க, கண்ணை மூடி கைகள் பிடிச்சிட்டு ஏசப்பா, அவ்வளவுதான். பயங்கர சத்தம் டமால் டமால் கேட்டுச்சு. கண்ணை திறந்தாங்க. நம்ம எங்க இருக்கோம், நம்ம எல்லாம் செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா இவங்க வீடு அப்படியே இருந்தது. பக்கத்துல இருக்க இடம்லாம் அழிஞ்சு போயிருந்தது. பயங்கர ஆச்சரியம்.
அப்பதான் தெரிஞ்சது ஏசப்பான்னு சொன்ன அந்த நிமிடத்துல ஏசப்பா வல்லமை அவங்கள பாதுகாத்தது. ஒருவேளை தம்பி தங்கச்சி யோசித்து பாரு, நீ ஏசப்பாவை கூப்பிட்டு பார், அவர் பேரை நீ யூஸ் பண்ணி பாரு, அவரோட வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்படும். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாம் கண்ணை மூடலாமா? அன்புள்ள ஏசப்பா, உங்களுக்கு கத்திக்கப்படா தேவையில்லை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நீங்க எப்படி வேணாலும் எங்களை ஜெயிக்க வைப்பீங்க. அதுக்காக தான் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. நாங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக நாங்க உருவாக்கப்படல, வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். காரணம் உங்க வல்லமை எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதை உணர்ந்தவங்களா இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு போக போறோம். அதை உணர்ந்தவங்களா இன்னைக்கு இந்த VBS முடிக்க போறோம். எங்க கூட பேசினதுக்கு நன்றி. நீங்க எங்க கூட இருக்கீங்க. இப்படி வல்லமை எங்களுக்கு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பசங்களா, திருப்பி நாளைக்கு உங்களை மீட் பண்ண போறேன். பை பை.